ஹலோ தந்தனை தானை தன்னோம் தனனை தன்னோம் தனனை தன்னோம் தந்தனை தானை தன்னோம் தனனை கலை மகளே சத்தி மலை மக மலை மக மலையரசனோட திருமகளே போடு 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 மலையரசன் சாமி கணபதியே என் குரு கனவிலையும் நான் மர குணபதியே அருமோகன் குஞ்சரமே உமைப்பான் பாடுவோமே ராமாவும் பலகாலம் உனைத்தோளும் தேடுவோமே ராமாவும் தெச்சேனா தேசமல் நாம் பாடறிய படிப்பறி பாலகி காவியா பாட்டிலுள்ள வகையறி பாடறியா நாளை அடிக்க வைத்தார் அம்மா அப்பா ஏடறிய எழுத்தறி ஏட்டிலுள்ள வகையறி ஏடறிய நாளைதன் எழுத வைத்தார் என்கோரும் இந்த பாருலகில் கியாதி பெற்று பண்பொழிமா நகரில் வாழும் மாநிலமும் காதி பெற்று மண்டலங்கள் புகழ்பட அக்கா மாரியம்மாள் ஏ மண்டபம் புகழ் படைத்த உச்சி கண்ணில் பிறந்தவளே உச்சி நீ மாகாளியம் நான் உன்னுடைய பிறவிவான் உள்ளத்திலே குடியிருப்பான் எந்தாயே முத்துமாரி எனக்கருள வேணுமா வீரபாண்டி அம்பிகை விளையாடி வந்திடம்மா காளியம்மன் பிறவிவாடும் உச்சினி காளியம்மன் பிறவிவாட மனமதிலே ஏ காளியோட கதைகள் பாட ஏ கலைமகள் வரம் தருவா போடு 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 சாமி ஆதிவெள்ளி கைலாசத்து ஆதிவெள்ளி கைலாசத்து ஆணி பெண்ணால் முடிகொழுங்க அரணாரோடு பார்வதியும் ஆனந்தம்மா கொழுவிருக்க இந்திரலோகம் தன்னதில இந்திரனா சந்திரனா பிரம்மலோகம் தன்னதில பிரம்மாவும் சரஸ்வதியும் வைகுண்டம் தன்னதில் பச்சை மாலு லட்சுமியும் ஆகாய வாணியோடு ஆகாய அன்னை கங்காதேவி கொழுவிருந்தா விடாதா விடாதா அம்மா கங்காதேவி போடு 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 அப்படியே கொழுவிருக்கும் நாளையில ஆண்டவன் தான் பகவானுக்கு தெய்வ லோக லம்பை எல்லாம் திருநடன ஆடுவான ரம்பை அவ வருவாள நடனங்கள் ஆடுவாள் ஊர்வசியார் உல்லாசமோ மேனகையார் மிருதங்கமோ சரஸ்வதியரும் சரஸ்வதி சங்கீதங்கள் பாடுவாள் அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாச வாசலிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட
சங்கரன் சதாசிவன் சர்ப்பாகரன் சாலாசூலன் அம்மையா காலாகாலன் கங்கண்ணன் காமதக்கண்ணன் அம்மா திரிசூலன் திகம்பரன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமான் ஆமோ யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு அந்த தஜமேனி பராஜித்துடி இறைவன் சக்தி உமா மகேஸ்வரியோடு கொலுவிருந்து வருகிறார். அம்மையா அப்படி கொலுவிருந்த பகவான் 14 லோகங்களை படைத்து ஆமா ஓர் அறிவு முதல் 6 அறிவு உயிருள்ள ஜீவராசிகளையும் படைத்தார். உலகத்தில் சிவன் படைத்து நம்மை போல மானிட மனுக்களையும் படைத்து அம்மையா எஞ்சான் உடம்புக்கு அவரொரு கைட்ட அவரொரு உடம்ப அளந்து பார்க்கட்டுமா? அல்லும் பகலும் இரவு பகலை ஆண்டவன் படைத்தார். ஆமா பகல் 30 நாளிகை உழைப்பையும் ஆமா இரவு 30 நாளிகை உழைப்பிற்கு தகுந்த உறக்கத்தையும் ஆண்டவன் கொடுத்தார். கொடுத்து அப்படி 14 லோகங்களையும் ஆமா ஆண்டவன் படியளந்து வருகிறார். அம்மையா படைத்த சிவன் உலகமெல்லாம் படியளந்து வாராரையா 17 உலகமெல்லாம் ஈசன் படி அளப்பாரா ஆதிசக்தி இடமதில அளக்கும்படி வாங்கி கொண்டு நாளை நல்லதினை எடுத்து நாடு எங்கும் படி இழந்தார் உரிய நல்லதினை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார் ஆளாக்குதினை எடுத்து அவர் அகிலமெல்லாம் படி இழந்தார் எவ்வுயிரம் தப்பிடாமல் எவ்வுயிரம் ஈசன் படி அளந்து வாரார் அங்க ஈசன் படி அளந்து வாரார் போடு விட்டுறாதா நிறைய வில்லுக்காரங்க படிக்க வேண்டியிருக்கு விளைஞ்சிரும் அப்படி படி அளந்த கைலாசம் வார கண்ணன் தங்கை பார்வதியா கடவுளையும் அங்கே எதிர்பார்க்கால் பார்வதி எதிர்பார்த்தா ஆண்டவனாகிய சிவபெருமான் 14 லோகத்திற்கும் படியளந்து படியளந்த பகவான் கைலாச வரும்போது சக்தி பார்வதியால் தங்க தாம்பூலத்தில் பாரிஜாத மலர்களை எடுத்து கெண்டியில் ஜலம் எடுத்து கிருபையுள்ள பகவானுக்கு பாத பூஜை பணிவடைகளை செய்து களைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுக்கின்றாள். இளைத்து வந்த பகவானுக்கு இளைப்பாரி கொடுக்கிறாள். மறுநாளும் ஆண்டவன் படியளக்க புறப்படும் பொழுது சக்தி உமா பார்வதியால் கேட்கிறாள், ஆண்டவா பகவானே, நீங்க 14 லோகம் எல்லாம் படியளக்கிறீங்க, ஆனால் பூலோக மக்கள் எல்லாம் உங்களை வணங்கி வருகிறார்கள். ஆனா நீங்க காலையிலையும் சாயந்தரமும் யார வணங்கி வாரீங்க? எனக்கு தெரிய வேண்டும் பகவானே. ஏ பார்வதி, நான் யாரு தெரியுமா? ஒன்றாண்டி சக்தி உடையவனோ நான் தான் இரண்டாண்டி சக்தி ஈஸ்வரனோ நான் தான் மூன்றாடி சக்தி முக்கானோ நான் தான் நான்காண்டி 4 வேதங்களும் நான் தான் ஐந்தாண்டி பார்வதியா 5 பஞ்சபோதங்கள் நான் தானடி 5 பஞ்சபோதங்கள் நான் தானடி பார்வதியா ஆமையா பார்வதியா
என்பது நமக்கிடமோ நான் தானடியா பத்து நல்ல பத்தாண்டி பத்தாண்டி பார்வதியா பார்வதிய பார்வதியா நான் தானடி நான் தானடி ஈஸ்வரியா நான் தானடி ஈஸ்வரியா பார்வதியா ஏ அம்மையா ஏ போடையா வா பத்தாலும் நான் தானடி போட் 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 ஓஹோ நான் அசைந்த அசையும் அம்மோ அகில இந்த உலகமெல்லாம் நடந்தா நடக்கும் அம்மோ நான் படைத்த உலகமெல்லாம் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் இரவும் நான் தான் பகலும் நான் தான் அப்படி சக்தி உமா பார்வதி கிட்ட ஏ பார்வதி என்னையா இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் சந்திரனால் தான் சூரியனால் தான் என்று இரவும் நான் தான் பகலும் நான் தான் ஆமையா நான் எல்லாரும் நான் வணங்கி வரக்கூடிய தெய்வமாக நான் இருந்தாலும் நான் அசைந்தா அசையும் அயில இந்த உலகம் எல்லாம் இந்த உலகத்திற்கு ஒளி வெளிச்சம் தரக்கூடிய ஆமா சூரியன் என்னோட வலது கண் போதும் போதும் சந்திரன் என்னோட இடது கண்ணு நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அன்று பார்வதி பார்க்கிறாள் அன்று ஒரு காலத்தில பகவான் நமக்கு இடப்பாகத்தை கொடுத்தாரு தாரா அப்ப சந்திரன் நான் தானன் என்று சொல்லி வாயில படிச்சா விடிய விடிய படிக்கலாம் இவரை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமையா அந்த சக்தி உமா பார்வதியா ஆமா பகவானோட தன்னோட இரு கரங்களை எடுத்து எடுத்து பகவானோட இரு கரங்களை பொத்துதான் கண்ணை பொத்துதா அவ இரு கரங்களை பொத்தும் போது போதும் போதும் அந்த ஆதிவெள்ளி கைலாசம் இருள்மயமா ஆயிருக்கு ஆமையா சொக்கரோட கைலாசத்துல சோதிமயம் அங்கில்ல அருளே கிடையாது பார்த்தார் பகவான் ஆமையா நம்மளோட மூணாவது கண்ணு நெற்றிக்கண் பார்வதிக்கு தெரியாது அந்த நெற்றிக்கண்ணை திறந்து தேவாதி தேவர்கள்லாம் ஒளி இல்லாம இருக்காங்க ஆமா அந்த மக்கள் ஒளி இல்லாம இருக்காங்கன்னு சொல்லி ஆமையா அந்த சங்கரன் சிவபெருமா அவரோ நெற்றி கண்ணை திறந்த போதையா நீண்ட ஒளிய போதையா உச்சி கண்ணை திறந்த போதையா உலக ஒளியும் வந்து போதையா அப்படி ஆண்டவன் நெற்றிக்கண்ணை துறந்த போது ஆமையா பகவானுடைய நெற்றிலிருந்து அக்கினி பொறியா ஆமோ அனலா பறக்கும் போது ஆமா அந்த அக்கினி பொறியிலிருந்து இருந்து ஆங்கார ஓங்காரத்தோடு காளி ரூபத்தில ஆமா ஒரு பெண் பிறக்கிறாள் ஆமையா ஆங்கார ஓங்காரத்தோடு 8 கரங்களோடு ஒரு பெண் பிறக்கிறாள் ஆமா அந்த பெண்ணை ஆண்டவன் பகவான் அழைத்து வாடி அம்மா பெண் கோடியே பெருங்கோடியா வார்த்தை ஒன்று சொல்ல கேளுவா நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் நீ ஆதாளே போட வேண்டாம் நீ உச்சி கண்ணில் திறந்ததால உச்சுமகாளி ஒத்தல் பேரையா காளி ரூபத்தில பிறந்ததால பிறந்ததால காளி அம்மா ஒத்தல் ஆடுவாளாம் பாடுவாளாம் அம்பிகையே உச்சுமகாளி உச்சி கண்ணில் பிறந்ததாலே உச்சுமகாளி ஓம்பேரு ஆங்கார ஓங்கார சுடலை தூத்துக்குடி பக்கம் சுடலை தட்டி வாங்க மேடைக்கு. போதும் போதும் முத்தாரமா ஆண் பிறந்தான் நீ உச்சி கண்ணில பிறந்ததாலே உனக்கு உலக சக்தி உச்சுமாகாளி என்ற பெயர் நாமங்களை கொடுத்து நீ வடக்கு கோட்டை வாசலில நீ மச்சரிசி வனத்துல மகுடாசுரன் அழிக்கிறதுக்கு பின்னே ஒரு காலத்தில உனக்கு அக்கா தங்கச்சி 8 பேர் அந்த பூமியில துணைக்கு பிறப்பாங்க அது வரைக்கும் நீ ஆண்டவனோட வடக்கு கோட்டை வாசலில உச்சுமாகாளியாக வடகாசியாக வடக்குத்தி அம்மனாக என் தாயான உச்சுமாகாளி கொலுவிருந்து வருகிறாள். சிறப்பாக வில்லிசை பாடி வருகிற காவியாசிரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு குழுவினர்கள் தயாராக இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக